ஆலங்குளம் உலகமீட்பர் ஆலயம் ஆண்டு பெருவிழா நற்கரணை பவனி. கிறிஸ்தவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலம். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் உலகமீட்பர் ஆலயம் ஆண்டு பெருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் சிகர நிகழ்வாக நேற்றிரவு புனித ஜோசப் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் திருப்பலி நடைபெற்றது. திருப்பலி நிறைவடைந்ததும் நற்கரணை பவனி தொடங்கியது. சங்கரன் கோவில் மறைவட்ட ஒருங்கிணைப்பாளர் அருட்தந்தை ஜோசப் கன்னடி, ஆலங்குளம் உலகமீட்பர் ஆலயம் பங்குத்தந்தை மைப்பா சேசுராஜ் ஆகியோர் நற்கரணை பவனியை வழிநடத்தினர். ஆலங்குளம் முக்கிய வீதிகளின் வழியாக நற்கரணை பவனி வந்து தேவாலயத்தை வந்தடைந்தது. கிறிஸ்தவர்கள் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி ஜெபத்துடன் நற்கரணை பவனியில் பங்கேற்றனர். எனக்கேதும் குறையில்லை. பசும்பொன் வெளி மீது என்னை அவர் இடைக்காலம் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கேற்ப என்னை நீதிபடி நடத்துவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சினேன். உன் கோலும் நெடும் வழியும் என்னை தேற்றும். என்னுடைய இதற்கான ஏற்பாடுகளை ஆலங்குளம் உலகமீட்பர் ஆலயம் பங்குத்தந்தை மைப்பா சேசுராஜ், அருட்சகோதரிகள் வில்சன் டே பவுல் சபையினர் இறைமக்கள் செய்திருந்தனர்.